ஏய் நந்தி ஐயா, இந்த கணக்கு பெரிய கணக்கு. நீதிமன்ற கோர்ட்டு நல்ல வேளை ஐயா கேட்சி பண்ணிட்டார் பூமியில். இல்லைன்னா நீதிமன்ற கோர்ட்டை தமிழ்நாடுனா தமிழ்நாடு, கேரளானா கேரளா, ஆந்திரானா ஆந்திரா, இலங்கைனா இப்படி வச்சு பிரிச்சிருவான். எங்கே டெல்லியிலேருந்து பிரிச்சிருவான். இந்த முட்டாப்பே 9ஆம் நம்பர் பிரதமர் அடித்து துவச்சி தொங்க விட்டுருவார். பிரதமர் அவனை 9ஆம் நம்பரையும் சட்டை காலரை பிடிச்சி முப்பட வானரப்பட இழுத்து வருவான். குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, பிரதமர், அடுத்தாப்பில் கீழே ஒருத்தர் மந்திரி வழக்கு மண்டியாக உட்காந்துருக்கான்ல, ரவுடி. இதுவும் குஜராத்தில் இவனும் மோடிப்பே ரவுடிடா, மோடிப்பேன்னு சொன்னா தான் தெரியும் ரவுடி. ஹிந்தி பேசான்ல, ரவுடி ஏண்டா ரவுடி பேகளை எப்படி இழுக்கணுங்கிற கணக்கு அவருக்கு தான் தெரியும். நீ ரவுடிஸ்தனமாக பண்ணுத கரெக்டாக ராமர் பாலங்கிறது பாதை. அந்த பாதைக்கு அந்த ட்ரெயினை போட்டு நான் தான் அமைக்கும்னு சொல்லி நீ அமைக்க இல்லை காமுட்டா பேல எல்லா கணக்கும் முடிச்சாச்சுரா. நீ போட்ட கணக்கு விஷ்ணு பிரம்மா இவங்கள வச்சு கதை ஆட முடியாது. கைலாசத்தில் உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க, புரியுதா? இப்போ கணக்கு குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, பிரதமர், கீழே மந்திரி ஒருத்தர் இருக்கானா வழக்கு மண்டே, எல்லாவனையும் சேர்த்து அப்படியே பாராளுமன்றத்தில் அப்படியே கேட்ச் பண்ணுவார். சுற்றி ரவுண்டு பண்ணையில் சட்டையை அப்படியே காலரை போட்டு தான் உட்காந்துருப்பான். ஆணும் பெண்ணும் அந்த காலரை பிடிச்சி ரோட்டில் இழுப்பான் வானரப்பட. டெல்லிக்கு இன்னைக்கு கணக்கு போட்டார். நீதி அதான் சொல்லுதாரில் அவரே சொல்லுவார், நீதிமன்றமே பிரிச்சிருவான்டா. பிரிக்க பார்த்தான், நல்லா வேலை பூமியில் நான் இறங்க போய் டக்குன்னு எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படிங்கார் ஐயா சொல்லுதார். இல்லைனா முதலமைச்சர் கண்ட்ரோலில் இருந்த மாதிரி வச்சுருவான். இந்த முதலமைச்சராக நாற்காலி சேரில் உட்காந்து நாடி கட்டு போட்டு உட்காந்துருக்கானா, இவன் கண்ட்ரோல் இப்போ ஏற்கனவே அவன் கண்ட்ரோல் மாதிரி தானே உள்ளே வச்சு நீதிபதி சரிச்சு கோட்டார் வழக்கறிஞர்களை அப்படி சந்தித்து பேசி எப்படி இழுக்கணுங்கிற கணக்கு டெல்லியிலும் தமிழ்நாடு வரைக்கும் இழுக்கானா, பிச்சு ரவரவே எடுத்து போடுவார். 13 முதலமைச்சரை சட்டை காலரை பிடிச்சி ரோட்டில் இழுப்பான். காணொலியில் உலக நாடு பார்க்கணும், புரியுதா? 13 முதலமைச்சரை சட்டை காலரை போட்டு தானே உட்காந்து அப்படியே காலரை தூக்கி உட்காருதான். ஏன்னா மன்னராட்சியில் இப்படி தான் உட்காந்து நாசம் பண்ணான், இப்படி காலரை தான் தூக்கி போடுவான். அடுத்து ஜமீன் காலத்தில் உட்காந்தவன் கொடையை பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு கோயில் ஆலயத்தில் இப்படி காலரை தூக்கி போட்டு நாசம் பண்ணிட்டு போயிட்டான், புரியுதா? இப்போ இவன் நாற்காலி சேரில் நாடிக்கட்டு போட்டு அரசியல்வாதி சட்ட பேரவையில் உட்காந்து காலரை தூக்கி விட்டு குழல் ஊதான், கொட்டு மேலே அடிக்கான், சிங்கி தட்டு தான். அப்போ இவனுங்களை என்ன செய்யணும்? சட்டை காலரை பிடிச்சி வானரப்பட இராணுவம் முப்பட பிடிச்சி ரோட்டில் தரன்னு இழுத்து வருவான். இதில் என்ன குற்றம் தெரியுமா? நீதிமன்ற கோர்ட்டு அவமதிப்பு. ஒவ்வொரு மந்திரி, எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர் வரைக்கும் 50 வழக்கு, 100 வழக்கு, 200 வழக்கு உள்ளே ஆடுது. அப்போ இவனுங்களுக்கு சேட்டை செஞ்ச கணக்கு தண்டனை போட்டு நடு வீதியில் ரோட்டில் சட்டையை பிடிச்சி இழுத்து வருவான். 2 கையை கும்பிட்டு தானே ஓட்டு முத்திரை கேட்கான். மாற்றி திருப்பி அடிச்சிட்டார், கணக்கு போட்டார். இது சட்டப்படியாக வரும், சட்டமாக வரும், முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டை விற்க ஆரம்பிச்சிட்டான். கோர்ட்டை பிரித்தாலும் வித்த கணக்கு தானே, அந்த மாதிரி பண்ணிடுவான். அதனால தான் கரெக்டாக நீதிமன்றத்தை கேட்ச் பண்ணி எல்லா நீதிமன்றத்துலேயும் கணக்கு கரெக்டாக எழுத்து வராரு. ஆனால் நீதிமன்றத்தை காப்பாற்றி கொடுத்ததுக்கு நன்றி. நானே சொல்லுதேன் நந்தி. நீதிபதி சர்ச்சி கோட்டார் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டை காப்பாற்றி கொடுத்தது நன்றி. தப்பு கணக்கு வெறும் ஏற்றி வச்சுருக்காரு ஐயா, அதை அவர் பார்த்துக்கிடுவார். அந்த நீதிமன்ற கோர்ட்டு தலைவாசலை விற்காத அளவுக்கு கரெக்டாக கேட்ச் பண்ணி பிடிச்சி வச்சிருக்கீங்களப்பா நீதிபதி சர்ச்சி கோட்டார் ஆணும் பெண்ணும். அதுவே எனக்கு நந்திக்கு சந்தோஷம்.